இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நவதானிய லட்டு. வீட்டில் இருக்கிற பயிறு வகை, நட்ஸு இதையெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான லட்டு பண்ணிடலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கிறேன், அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கிறேன். அது கூடவே 1.5 ஸ்பூன் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன், அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன், அதையும் வறுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரெடி பண்ணிடலாம். கம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளும் சேர்க்கலாம், கருப்பு எள்ளும் சேர்க்கலாம். எங்கிட்ட வந்து வெள்ளை எள்ளு இல்லை, அதனால் நான் கருப்பு எள்ளு தான் இருக்குது. அதை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் உளுந்து, அதையும் நல்லா செவக்க வறுத்து எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். லாஸ்ட்டாக வறுத்த பீனட்டை வந்து தோல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். கரும்பு சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லமோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை திக்காக காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் வந்து போட்டு நல்லா லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெளியே போய் லட்டு வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.